யாருக்குமே தெரியாத சில ரகசியங்களை சொல்கிறேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே ரெண்டும் ஒன்று இணைஞ்சி டிவிகேக்கு ஒரு 70-80 சீட்டை நிச்சயமாக கொடுப்பாங்க. விஜய் துணை முதலமைச்சராக நிச்சயமாக ஆக போகிறாரு. எடப்பாடி முதலமைச்சராக ஆக போகிறாரு. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 2026 தேர்தல் கொடுக்கும். அப்போ டிஎம்கே என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டிஎம்கே இந்த ஆட்சியை தவற விட்டுட்டாங்க, இந்த டைம் தவற விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப ஆட்சி அமர்றதுக்கு வாய்ப்பு 1% கூட கிடையாது. அதனால டிஎம்கே கட்சியினர் கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பேர் டிவிகே அப்படிங்கிற கட்சி விஜய்க்கு பேரை கெடுக்கிறது விஜய் ரசிகர்கள் தான். தயவு செய்து காசுன்னு அலையாம மக்களுக்கு நல்லது செய்ய என்ன வழி உண்டு அப்படிங்கிறத தேடி சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை சரியான முறையில் பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கிற வழியை பாருங்க. இதுதான் நடக்கும். இன்னைக்கு தேதியை நோட் பண்ணி வச்சுக்கோ.